இன்றைக்கி நான் பச்சை பயிரில் பூர்ணம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தேங்காவை நல்லா வதக்கிட்டு அது மேலே வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து உடச்ச பச்சை பயிரை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுகிட்டே இருந்தேன். பூர்ணம் ரெடி ஆனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பூவரச இலையில் வந்து இது மாதிரி மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி தேல் போல் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வந்து எப்போ கொழுக்கட்டை பண்ணாலும் இது மாதிரி பண்ணுவாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூர்ணம் எடுத்து வச்சுட்டு இது போல் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம அவிக்கும் போது கொஞ்சம் கூட கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக பூர்ணம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இட்லி பானை எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி கொழுக்கட்டையை வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு.